அப்படி நான் அமர்ந்தால் இருக்கக்கூடிய பாமர மக்கள் என்னை பார்த்து நினைப்பார்கள். நான் எப்படி அப்படி பார்த்தேன், யோசித்து பார்த்தேன். எனக்கு இருப்பது 5 சிரம், உனக்கு 5 சிரம் அருள்வாளித்தேன். அவன் என்ன வேதனை செய்தான் தெரியுமா? பார்வதா, 5 சிரம் கொடுத்தவனே தோல் தட்டி என்னை இழுத்து தள்ளி அவன் வரக்கூடிய பக்தருக்கு படி அளக்க போகிறான். எப்படி உனக்கு என்ன கேட்டதிலே தெரியுமா? பேசுகிறான் இதற்கு என்ன செய்வது? பார்வதா
அவன் என்ன செய்வானோ என்ன வேதனை செய்வானோ அதற்கு ஒன்றும் புரியவில்லை. உபகாரம் ஏதாவது நீதான் பார்வதா செய்ய வேண்டும். பார்வதா என்னால் ஆகாது, என்னால் ஆகாதா? அப்போ யாரால் ஆக முடியும்? என் அண்ணாவாகிய அண்ணனை அழைத்தால் ஏதாவது ஒரு உபாயம் சொல்வா. என்ன செய்வே எனக்கு தெரியாது பார்வதா. இதற்கு விமோசனம் தீர்த்து வைப்பது உன்னுடைய கடமைதான். அப்படி ஆகட்டும். இன்னும் கூடிய முனுசாமி கவுண்டர் மகன் லட்சுமணன் என்பவர் மாமாவிற்காக 100 ரூபாய் இருக்கின்றார். அன்னவர் வைகள் சுவாமி இருந்து கூட்டம் குலையாமல் கொண்ட இன்னும் பேராம்படிதான் சேவை மாற்றக்கூடிய எனது மாமா பாண்டியன் மாமா அவர்கள் எனக்காக வேண்டி 100 ரூபாய் அளித்திருக்கின்றார். அது தவிர பழையூர் நாட்டில் வாழ்ந்திருக்கக்கூடிய பழனி என்பவர் எனக்காக வேண்டி 100 ரூபாய் அளித்திருக்கின்றார். சுபேஜம் பழையூர் கிராமத்தில் சிலவாடி வாழ்ந்திருக்கக்கூடிய முருகன் என்பவர் முருகன் நண்பன் முருகன் என்பவர் எனக்காக வேண்டி 100 ரூபாய் அளித்திருக்கின்றார். சுபேஜம் பழனியை சேர்ந்த பரந்தாமன் என்பவர் எனக்காக வேண்டி 100 ரூபாய் அன்பளிப்பாக சுபோஜயம். சுபோஜயம் பழனியை சேர்ந்த வீரபத்ரன் இதோ மாமாவுக்காக 100 ரூபாய் அன்பளித்திருக்கின்றார். சுபோஜயம் சுபோஜயம் பழனியை சேர்ந்த அண்ணாமலை கவுண்டர் மகன் தவக்குமார் இது எனக்காக வேண்டி 100 ரூபாய் அன்பளித்திருக்கின்றார். சுபோஜயம் சுபேஜம் பழனியை சேர்ந்த சின்னசாமி கவுண்டர் மகன் ராஜா ராஜா என்பவர் எனக்காக வேண்டி 100 ரூபாய் அன்பளித்திருக்கின்றார். சுபோஜயம் அண்ணாவாகிய கணக்கு அழைக்கின்றேன். உமா பார்வதியானது அண்ணனை கோரி நினைக்க தொடரும்.
ஆமா அஜித்தா அவன் பேரு கோயில ஒன்று பூங்கடை நம்மளுக்கு போய் திரும்ப போய் ஆப்போசிட் அவன் பேரு அட மாற்றி மாற்றி கேட்டு போகுது அதனால தான் அவங்க அதே மாதிரி அருள் ஃபுல்லாக புதுசு தான் ஸ்டாண்டு புதுசு பவர் பேங்க் நாளைக்கு வாங்குறேன் டேபிள் புதுசு 250 ரூபா ஸ்டாண்டு 5500 ரூபா
வண்டியில் இறங்குதா போய் வந்துங்க ஐயா பஸ்ஸில் டிக்கெட்டு எடுக்காம போனா எடுக்காம போனா வந்தா கோவிந்தா அடுத்தவன் பகவானை பத்தி பகவானுக்கு சுப்பிரபாதம் விட்டு பார்த்தா அருகாமல் இருக்கக்கூடிய சிசிய மாதவ குட்டி என்று தெரிவிப்பார். ஒரு மனிதனுக்கு எத்தனை கரம்? ஒரு மனிதனுக்கு 2 கரம். ஒரு கரத்துக்கு எத்தனை விரல்? 5 விரல். ஆமாங்க. அப்ப இந்த 5 விரலுக்குள்ள போட்டி வந்துட்டோம். எப்படி வந்தது? 5 விரல். ஆமாடா. இந்த 5 விரலுக்குள்ள சண்டை வைக்கணும். அது எப்படி? இந்த பெரிய விரல் பார்த்துச்சான். பாதியில் பாதி யானே, பாதியில் பாதி யானே சொல்லிச்சான் இந்த விரல். நீங்க எல்லாரும் 4 பேர் ஒரு பக்கம் செமையை தூக்குறீங்க, நான் ஒரு ஆளு ஆமாங்க செமையை தூக்குறேன் அப்படின்னு இந்த விரல் என்ன சொல்லிட்டான்? பாதியில் பாதி யானே, பாதியில் பாதி யானே அப்படின்னு அந்த விரல். இந்த விரல் உடனே வீடு நான் பல பேரை காட்டலானே, பல பேரை காட்டலானே அப்படின்னு அந்த விரல். இந்த விரல் உடனே வீடு நான் நீதிக்கு தலைவனானே, நீதிக்கு தலைவனானே, நீதிக்கு தலைவனானே. நடுமத்தில் இருந்து நான் தானே உயரமானால் நான் தானே பெரியவன் அப்படி என்று இந்த நிர்மல பொன்மேனியானே, நிர்மல பொன்மேனியானே. அப்ப கல்யாணத்துல மச்சான் போடக்கூடிய மோதலாம் நான் போட்டு அழகு பாக்குறேன் அப்படி என்று இந்த விரல் தெரிவித்தேன். ஆமா, கடைசியில தாய் தந்தைக்கு தெருப்படம் கொடுக்குறேன் அந்த மோதலம் போடுறாங்களே. ஆமாங்க, அந்த மோதலம் நான் தானே போடுறேன் அப்படின்னு அந்த விரல். இந்த விரல் அப்ப கடைசியில இவர் ஏன் சொல்றா? இவர் ஏன் சொல்ல பாதிமதி சடையோனை, பாதிமதி சடையோனை நான் பரிவுடனே வணங்க சென்றேன், பரிவுடன் வணங்க சென்றேன். எந்த தெய்வத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப இப்பேற்பட்ட அறுவாடி சபையில் வந்தேனே. ஆமா, இதனுடைய விளக்கம் தெரியாது. சொல்றேன் எந்த நட்சத்திரம் பிறந்தாலும் தெரியுமா? எப்பேற்பட்ட நட்சத்திரம்? ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம்
கம்சனுடைய சிறைச்சாலையில் இரவு 12 மணிக்கு கொடுங்கோல் மகன் சிறைச்சாலையில் சாலை 12 மணிக்கு நான் கண்ணனாக அவருடைய குடும்பம் தாங்கல இன்சு தாங்கல. ஆமாங்க. அதனால் ரோகிணி ரத்தத்தில் நான் 12 மணி நேரத்தில் கண்ணனாக அவதரித்தேன். யார் ஒருவர் அந்த நட்சத்திரத்தை பிறக்கிறாரோ நிச்சயமா சொல்றேன், அம்மா உயிரோடு இருக்கவே மாட்டான். அம்மா அவன் குளோஸ். அப்படி பிறந்து 8 வயது. ஆமா 8 வயதிலே என் அம்மா கம்சனை மடித்து அவனுக்கு வீட்டு கட்டணும். மறுமுறை யார மடித்து யாரு தெரியாது. நான் 1000 மொத்தம் 4 யுகத்திலே அந்த இரண்டு ஆட்சிகள் இருவரும் கொடுங்கோல் மன்னர்கள். அப்ப அவர் என்ன செய்தான் தெரியுமா? செய்தாங்க இணை ஆட்சிகள் இந்த பூமியை நரவல் கோட்டை கட்டினார். நார்வல் கோட்டை. ஆமா நார்வல் கோட்டை என்றால் அது ஓர் எழுத்து பலகை. கிட்ட போக முடியுமா? போக முடியாது. ஆமா ஏன் கட்டலாம்? யாருமே இங்க வர முடியாது. யாரு வர கூடாது கட்டிட்டா அப்படின்னு அவன் கட்டலாம். அதுக்கு நான் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த நரவல் கோட்டையை தொலைச்சு உள்ள போன மாதிரி அந்த அப்படி விடுவோம். அந்த நரவலை உண்ணும் பன்றியாக அவதாரம். முகம் அப்படியே ரொட்டி போல ஆகி போச்சு. அந்த ரொட்டி தான் கூட பண்ணி போடுறான். அப்படி அவனை மடிச்சு அப்ப இரணியனை அவன் என்ன வரையலாம் தெரியுமா? பகலிலும் இரவும் இல்லாம. ஆமா அப்பேற்பட்ட வர்த்தவாக்கினான். வாயற்படி உள்ளும் இல்லாம. ஆமா வெளியும் இல்லாம. ஆமா அப்பேற்பட்ட வர்த்தவாக்கினான். அப்படி வாங்கணும் அவனை விட்டனா நேரம் அங்கி போய் அமர்ற நேரம் அவன் சர தூக்கிட்டு வந்து நரசிம்ம அவதாரத்தை தூக்கிட்டு வந்து ஆர்ப்படியை வச்சு அவனையும் படிச்சு மறுமுறை அது முடிந்தது. பிறகு காட்சி தந்து மறுமுறை யாரும் அடித்து அவனன் கும்பகர்ணனை மடித்து எடுத்து அந்த வாலியோடு சேர்ந்து வாலியை கொண்டு அந்த ஆஞ்சநேயர் தொழிலாள அசோகவனத்தில் இருந்தது ராவணத்தில் கொண்டு போயிருக்கான். அப்ப அந்த ஆஞ்சநேயர் துணை கொண்டு சிவராஜ்யை வீட்டு வந்து என்ன தெரியுமா?
இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வருகின்ற பூமாதேவி பூமி பார்த்து தீர்க்க வேண்டும். அப்படி என்று நான் கண்ணனாக அவதாரம் எடுத்திருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் இந்திய தினத்தில் தேவி பூமாதேவி இக்கிட்ட தீர்க்க வேண்டும். ஆமாங்க, உதிரகபாவத்தை நீக்க வேண்டும். அதனால நான் கண்ணனாக பிறந்திருக்கின்றேன். கண்ணனாக கங்கனை கட்டி பிறந்திருக்கின்றேன். சூலிகமாலினி நான் ஆண்டவன் ஓடு உலாவினி உன் ஜன்மத்தில் ஈஸ்வரியா வந்தவளும் அவர்தான், அனுசூயா வந்தவளும் அவர்தான், பாஞ்சாலியா வந்தவளும் அவர்கள் தான். சக்தி ஒன்று சமயபர அவதாரம் எடுக்காத அவதாரம் என் தங்கை ஆதிபரா சக்தி ஒன்றுதானா? ஆதிபரா சக்தி ஒன்று. அதே நல்ல நேரத்தில் என்ன என் ஆரூர் மருத்துவர் யார் தெரியுமா? யார்? பேராமட்டிக்கிற கிராமத்தில் செலவாக வாங்கக்கூடிய குப்புசாமி மகன் பாண்டியன். பாண்டியன் மைத்துனை நமக்காகவே 100 ரூபாய் இருக்கின்றார். இந்த வீரபத்திர சாமியானது அவர் குடும்பத்தில் இருந்து கொண்டு கொடுக்க 1000 மலர் போல் வளர வேண்டும் என்று அந்த சாமி பிரார்த்தனை செய்கிறேன். சரி போல இந்த 11 கிராமத்தில் சிலவாடு வாங்கக்கூடிய என் ஆரூர் மைத்துடன் தங்கச்சி பையன். தங்கச்சி கோவிந்தன் மகன் 11 இருக்கக்கூடிய கோவிந்தன் மகன் அப்பேற்பட்ட வீரபத்திரன் நமக்காகவே 100 ரூபாய் இருக்கின்றார். இந்த வீரபத்திர சாமி அவர் குடும்பத்திலிருந்து ரோவனுடைய ஒரு ஆள் படித்து காத்து எத்திக்க வேண்டும் என்று அந்த சாமியை பிரார்த்தனை செய்கிறார். பச்சாம்புள்ள பேர் தெரியல. யார் ஒண்ணு இல்ல இங்க ஒரு கதை ஐயா மகராஜ் இந்த 11 கிராமத்தில் செல்வாடு வாழ்ந்தவருக்கு ஆரூர் மைத்துனர் பயணி என்பவர் நமக்காகவே 100 ரூபாய் இருக்கின்றார். அந்த வீரபத்திர சாமி ஒரு குடும்பத்திலிருந்து 1000 மலர் போல் வளர வேண்டும் என்று அந்த சாமி இன்னும் 11 கிராமத்தில் சிறப்பாக வாழ்ந்திருக்கக்கூடிய அண்ணாமா மகன் நவகுமார் நமக்காக 100 ரூபாய் இருக்கின்றார். முருகன் அவர் குடும்பத்திலிருந்து கொண்டு கொடுக்க 1000 மலர் போல் வளர வேண்டும் என்று அந்த முருகனை பிரார்த்திக்கிறேன். சுபேதயம் இந்த தினத்தில் சுபேதயம் தாமதம் கூடாது. இருந்தாலும் என் தேவியாக லட்சுமி அழைக்க வேண்டும். அழைத்து இந்த வைகுண்டத்தில் சந்தோஷமா இருக்கலாம் என்று கருத்து. நீ என்ன பண்ற? சீக்கிரமா சென்று என் தேவியாக லட்சுமி கொண்டு வரியா? சீக்கிரமா கொண்டு வா. லட்சுமி
பேரா?